ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ மறுபடியும் பல்லாவசந்திக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோன்னா வந்துட்டு இந்த மாரி வித்தியாசமான பொருட்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. இது வந்து சோனியோடது. ஆக்சுவலி இது பார்த்தோன்னா வந்துட்டு நாட் ஃபார் சேல்னு போட்டுருந்துச்சுங்க. இது என்னன்னா HDMI ஸ்ப்ளிட்டர் அப்படின்ற மாரி போட்டுருந்துச்சு. ஸோ இதுவரைக்கும் நான் மார்க்கெட்ல அத பார்த்தது கிடையாது. மேபி அஃபிஷியலா யூஸ் பண்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இந்த மாரி ஒரு சிடி பிளேயரா, டிவிடி பிளேயரான்னு தெரியல. இது வந்து நமக்கு 200 சொன்னாங்க. இது 2மே சேர்த்து 1000 எடுத்துக்க சொன்னாங்க. அண்ட் செட் ஆவாதுன்னு சொல்லிட்டு இந்த கேமரா பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரோக்கு வந்து கேமரா வாங்கி கொடுத்தோம் தெரியுமா? லைக் வின்டேஜ் கேமரா. ஸோ அதுவும் சேம் மாடல் தான். பட் இதோட ரேட் பார்த்தோன்னா 6000 கிட்ட சொன்னாங்க. இதுதான் நமக்கு ஒரு ப்ரீவியஸா வாங்கி குடுத்தது. இதோட ரேட் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். அந்த அளவுக்கு இல்ல. அண்ட் இதோட கண்டிஷனும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ லைக் லாஸ்ட் வீக் வாங்கி நம்ம ஒரு கிளீன் பண்ணி குடுத்துருந்தோம் பக்காவா. அவருமே பக்காவான ஹாப்பி ஆயிட்டாரு. அண்ட் அதே மாரி அடுத்த கடையில பார்த்தோம் அப்டின்னா, இந்த மாரி லைக் ஹெட்செட் கிடைச்சது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கம்பெனி தான் இது. ஸோ அந்த பிராண்டோடது. பட் ஆனா பின்லாம் உடைஞ்சிருந்துச்சு. ரேட் வந்து ₹1000 கிட்ட சொன்னாங்க. ஓஜியே அவ்வளோ வருமான்னு எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஓடிஜி வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி பார்த்தோன்னா இது யூஎஸ்பி டூ சி டைப். அந்த ஃபீமேல் போர்ட் வரும் யூஎஸ்பிக்கு ஓகேவா. ஸோ நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ₹250க்கு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி டீலிங்க் இருந்துச்சு. இது வந்து பார்த்தோன்னா நெட்வொர்க் ப்ரொவைடர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போட்டு விட்ருங்க. இதுலயே வந்து 2 சைஸ் இருந்துச்சு. பெரிய சைஸ் ஒண்ணு, குட்டி சைஸ் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருந்துச்சு. ஸோ 2மே பார்க்க கண்றாவியா இருந்துச்சு கண்டிஷனு. அண்ட் இது பார்த்தோன்னா வந்துட்டு வீடியோ ஆம்பிளிஃபையர்ன்னு போட்டிருந்துச்சு. இது வீடியோ டூ ஆடியோ ஆம்பிளிஃபையர்ன்னு நினைக்கிறேன். இதுவுமே 2 செட் இருந்துச்சு. அதாவது பெருசு இருந்துச்சு, சின்னது இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஒண்ணு வந்து 1500 அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு கூட்டம் வந்து பார்த்தோன்னா, இந்த வாரம் கொஞ்சம் அதிகம் தாங்க. ஆனா பொருட்கள் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டா, அது தெரில. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த ஜேவிசி பிராண்டோட ஒரு ஹேண்டி கேம் ஒண்ணு பார்த்தோம். இது செம கண்டிஷன்ல இருந்துச்சு. ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமா சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி டவர் ஒண்ணு பார்த்தோம். இது எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குல்ல. ஸோ நானும் எங்கேயும் பார்த்த மாரி தான் இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போட்டு விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி பியானோ ஒண்ணு பார்த்தோம். இது பியானோ தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷன் தான். அண்ட் ஃபைனலி இந்த யூஎஸ்பி ஹப் ஒண்ணு பார்த்தோம். இது வந்துட்டு லைக் எக்ஸாக்ட்டா பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு இந்த வீடியோ அவுட்புட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சார்ஜர் ஒன்று பார்த்தாங்க. இது பேனாசோனிக்கோட சார்ஜர் தான். இதில நான் என்ன நினச்சேன்னா லித்தியம் அயன் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். ரேட் வந்து 500க்கு மேல சொல்லியிருந்தாரு. அது செக் பண்ணி பார்க்குறப்ப லித்தியம் அயன்லாம் சார்ஜ் போட முடியாது. நார்மல் செல் அந்த ரிமோட்டுக்கு போடுவோம்ல அந்த செல் தான் சார்ஜ் போட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. சரி செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த காம்பஸ் ஒண்ணு பார்த்தது. நல்லா இருந்துச்சு கண்டிஷன் சொல்லிட்டு ஆன்லைன்ல எவ்வளோ வரும்னு செக் பண்ணலான்னு பார்த்தா, ரேட் எல்லாமே 180, 70 அந்த மாரி தான் போட்டுருந்துச்சு. பட் அவர்கிட்ட கேட்கிறப்போ ரேட் 500க்கு மேல சொல்றாருங்க. அந்த ரேட்டுக்கு இது கண்டிப்பா ஒர்த் கிடையாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாச்சு. அண்ட் ஃபைனலி இந்த மாரி லைக் விநாயகர் ஸ்டாச்சூஸ் அப்புறம் கிருஷ்ணர் ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்தோம். பக்கம் செம்ம கண்டிஷன்ல இருந்துச்சு. ரேட்டுமே அதுக்கேத்த மாரி 5000க்கு மேல தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி வின்டேஜ் டைப்ரைட்டர் ஒண்ணு பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் மினியா இருந்துச்சு. டிராவல் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போற மாரி. ஸோ பார்க்க நல்ல கண்டிஷன்லயே இருந்துச்சு. ஃபுல் ஒர்க்கிங் தான். ஆனா செக் பண்ணி பார்த்தா ரேட் வந்து நமக்கு 3500 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி லைக் நமக்கு டார்ச் லைட்லாம் கொஞ்சம் கிடைச்சது. ஏதாவது நல்லா தேறுனா வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். எதுவும் தேறல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு சோனியோட ஒரு ஃபுல் சவுண்ட் சிஸ்டம் கிடைச்சது. பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு போர்ட்டபிள் தான். ஸோ ரேட் பார்த்தோன்னா 8000 மேல சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேக்யூம் கிளீனர்ஸ்லாம் இந்த வாரம் நெறைய பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நல்ல கண்டிஷன்லயே இருந்துச்சு. ரேட் வந்து 1500 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா பேட்ஸ் இந்த வாரம் ஸ்டாக் போட்டிருந்தாங்கங்க. ஆக்சுவலி இந்த வாரம் வந்துட்டு நான் முன்னாடியே ஸ்டோரியே போட்டேன். இந்த மாரி ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாரி. ரேட்டுமே நார்மலா நம்ம எப்பயும் பார்க்குற மாரி 600 டூ 7000 வரைக்கும் பேட்ஸ் இருக்கு. கலெக்ஷன் இந்த வாரம் கம்மி தான். பட் வாரம் வாரம் போடுறாருங்க. இந்த வாரமும் கேட்டேன். வாரம் வாரம் போடுறீங்களாண்ணா? அப்படின்ற மாரி கேட்டேன். அவரு இல்லப்பா வாரம் வாரம் போடுறேன். நீங்க வரீங்கன்னா முன்னாடியே கால் பண்ணி கேட்டு வாங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. சரி ஓகே ப்ரோ நம்மளும் வந்து குடுத்துடலாம் அப்படின்ற மாரி நம்ம கான்டாக்ட் நம்பரும் குடுத்துருக்கோம். வேணா செக் பண்ணி பாருங்க. அண்ட் பேட் கலெக்ஷன்ஸ் இந்த வாரம் ஓரளவுக்கு கம்மியா வந்தாலும் நல்ல நல்ல பேட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அண்ட் இந்த மாரி பேட்மிண்டன் ஒண்ணு பார்த்தோம். ஆக்சுவலி இதுக்கு சைஸுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லங்க. மேபி ஒரு நல்ல பிராண்டா இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 20 வாட்ஸ்ல ஒரு வயர்லெஸ் பவர் பேங்க் பார்த்தோம். ஒர்க் ஆச்சுன்னா வாங்கியிருக்கலாம். 200 தான் சொன்னாங்க. பட் ஆனா ஒர்க் ஆகல அன்பார்ச்சுனேட்லி. ஸோ வச்சுட்டு அடுத்த கடையில பார்த்தோம்னா இந்த மாரி சிகேஜோட நமக்கு 1 டிபி ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. நல்ல கண்டிஷன்லயே இருந்துச்சு. ரேட் 500 தான் சொன்னாங்க. ரிஸ்க் எடுக்கலாம்னு ஒண்ணு வாங்கியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த ஆப்பிள் ஐபேட் ஒண்ணு பார்த்தோம். இது பார்த்தோன்னா கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷன் தான். பின்னாடிலாம் போட்டு துப்பாக்கியால சுட்ட மாரி ஓட்ட ஓட்டையா இருக்கு. என்னன்னு தெரியல எனக்கு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி மினி பிசி ஒண்ணு பார்த்தோம். இது என்னன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கண்டுபிடிச்சே லேட் ஆயிடுச்சு. நான் கூட சிடி டிரைவர்ன்னு பார்த்தா பின்னாடி வந்து லைக் இந்த HDMI போர்ட்லாம் இருந்துச்சு. அப்பனா தான் புரிஞ்சது இது வந்துட்டு லைக் இந்த இதுக்கு பிசிக்கு யூஸ் பண்றது அப்படின்ற மாரி. அண்ட் இந்த மாரி கொஞ்சம் டெக்கரேஷன் டாய்ஸுமே கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரோன் பார்த்தீங்களா? நம்ம கண்ட்ரோலோடவே இருந்துச்சு. பட் கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷன் தான். ஒர்க் ஆகுற மாரி எனக்கு தெரியல. ஆனா கண்ட்ரோலோட இருந்துச்சுங்க. அந்த கார்லயே பார்த்தோன்னா இந்த மாரி ஆர்சி கார் ஒண்ணு இருந்துச்சு. இது பார்த்தா ஆன் ஆகுற கண்டிஷன்ல இருந்துச்சு. நான் ஆன் பண்ணியே பார்த்தேன். ஸோ பக்காவா ஆன் ஆச்சு. ஆனா ரிமோட் இல்ல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி லைக் இது என்னன்னே தெரியாம வித்தியாசமா ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போட்டு விட்டுருங்க. மேபி மியூசிக் கட்டர் அந்த மாரி ஏதாச்சும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஃபைனலி இந்த மாரி வின்டேஜ் கேமராஸ் கொஞ்சம் இடத்துல நெறைய போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது தேருமான்னு பார்க்குறப்ப எல்லாமே கொஞ்சம் புவர் கண்டிஷன் தான். ரேட்டுமே அதிகமா சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இந்த மாரி நிட்டெண்டோ ஒண்ணு கிடைச்சது. இது வந்து நிட்டெண்டோ வின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நல்ல கண்டிஷன் தான். ஆனா 4000 சொன்னாங்க. பிகாஸ் கண்ட்ரோலர்லாம் எதுவும் கிடையாது. வெறும் கன்சோல் மட்டும் தான் இருந்துச்சு.
அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மினி பிசிலாம் பார்த்தோம். லைக் இது எப்படின்னா மேக் மினி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் அது. ஆனால் அது மேக் மினிக்கு முன்னாடியே வந்த மாடல்ஸ் அதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் இருந்துச்சு. ரேட் எல்லாமே வந்து 1000 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒர்க் ஆச்சுன்னா லக்கு, இல்லைனா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா தான் அந்த கண்டிஷன், ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரினா வாங்கலாம். ஸோ வேணா செக் பண்ணி பாருங்கள். இவர் வாரம் வாரம் கடை போடுறவர் தான், ரெகுலராக கடை போடுறவர் தான். வேணுன்னா வாரம் வாரம் போடுவார், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஐபேட் ஒன்று பார்த்தோம், கேஸோட இருந்துச்சு, செம்ம கண்டிஷனில் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ஆன் ஆகலைங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறமேட்டு ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் ஒன்று இந்த வாரமும் கிடச்சிது. பட் இதெல்லாம் ரொம்ப டேமேஜ் கண்டிஷன். ரேட் 400 சொன்னாங்க. ஆக்சுவலி இது ஆன்லைன்லேயே நமக்கு 200 தாங்க விற்கிது. ஸோ இவங்க பார்த்தா ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லைக் இது என்னன்னு தெரியுதா, லைட் சிஸ்டம். ஸோ இந்த மூவிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி லைட்டிங் சிஸ்டம் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி பழைய காலத்து ஒரு ஹோமோகிராம் இருந்துச்சு. இது செம்ம கண்டிஷனு. அண்ட் ஃபுல்லாக பார்ட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க, சீரியோடு இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. வேணா செக் பண்ணி பார்க்கலாம், அடுத்த வாரமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஐ திங்க். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பழைய காலத்து டைப்பர் ஒன்று பார்த்தோம். இதோட கண்டிஷனுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு, ஃபுல் ஒர்க்கிங் தான். ஆனால் அது ஃபுல்லாக தமிழ் அட்ரஸ் எழுதிருந்துச்சு, தமிழ் டைப்ரைட்டர்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு 4000 சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லைக் இந்த ஜாமான்லாம் வந்து பேர் எழுதுறதுக்கு யூஸ் பண்ண தெரியுமா ஒரு மிஷினு, ஸோ அந்த மிஷின் இருந்துச்சு, 200 சொன்னாங்க. பட் நமக்கு எதுக்குப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வின்டேஜ் கார்ஸ் பார்த்தது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல மஸ்டாங்கு. வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம பெருசாக புதுசாகவும் இருந்துச்சு. ரேட் வந்து 1000 மேலே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி லைக் நம்ம அக்வாரியமில் அப்போ தெரியும் பம்ப்ஸு, அந்த மாதிரி நிறைய பம்ப்ஸ் இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். 400 சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஒரு கடையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் நிறையா இருந்துச்சுங்க. எல்லாமே வந்துட்டு பிசிலேருந்து கழட்டின மாதிரி தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ் கண்டிஷன் தான். ஸோ ஒன்று வந்து 500 1000 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நமக்கு இந்த வாரம் கொஞ்சம் பிசி லைக் இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ்லாம் கிடச்சிது. இதெல்லாம் நல்ல ஜாய்ஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. பட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லோக்கல் தான். ஸோ இது பார்த்தாலும் தெரியும் ரொம்ப புவர் கண்டிஷன் தான். ஒன்று வந்து 100 ருபீஸ் தான் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சீரிஸ் பார்த்தோம். இந்த சீரிஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ஒன்று வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. 2 சீரிஸ் வாங்கணும் ஸோ வாலில் மாட்டுறதுக்காக. அந்த நிட்டெண்டோவோட வந்து பார்த்தோன்னா 3 கண்ட்ரோல் இருந்துச்சு. இது பார்த்தோன்னா நமக்கு அந்த ஜாய்ஸ்டிக்கோட இருந்துச்சு நல்ல கண்டிஷன்லேயே. ஒன்று வந்துட்டு 2500 3000 அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ நம்மளுமே பார்த்துட்டு இருந்தோம் எதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி இதுனா ரொம்ப பழைய மாடலுங்க. இது பழைய கேம்ஸ் மட்டும் தான் ஆட முடியும், அதுவும் சிடி போட்டு மட்டும் தான் ஆட முடியும் அப்படின்றதுனால இது எடுத்தாலும் ரிஸ்க் தான். பிகாஸ் பவர் சப்ளை கொடுக்கணும், அது இதுன்னு ஏகப்பட்ட தலைவலி இருக்கிறதுல. ஸோ பார்த்தோன்னா கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான கண்டிஷனில் இருந்துச்சு, அந்த கேசிங்கோட இருந்துச்சு. அந்த அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான நல்லா பார்க்கணும், மறக்காம பேஜ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு பார்க்கலாம்.